இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பாவே பெற்ற மகள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. அது அந்த வழக்கில் இல்லை, உறவினர்களும் தப்பா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதில் பல சமயங்களில் அந்த புகார் உண்மையாக இருந்தாலும் சில சமயங்களில் பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த புகார்கள் கொடுக்கப்படுறதா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா அம்மா இருக்காங்க, 2 பேரும் அடிக்கடி சண்டை வரும். அம்மா வீடு வசதியான வீடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து ஏழ்மையானவன், இவன் வந்து ஒரு சாதாரணமாக கொண்டு போய் ஒரு திருவிழாவில் போய் வளையல் விற்கிறான். கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவனை என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. பசங்களாம் கூப்பிட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வந்து இவன் வீட்டுக்குள்ளே வந்து இவனோட பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், போய் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கூப்பிட்டு இங்கே ஒரு ஸ்டேஷனுக்கு வருது. அவங்க ஃபோன் பண்ணி, ஏம்மா நீ வந்து இவங்களோட பொருளை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து இதே ஸ்டேஷனில் என் பொண்ணை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என் கணவர் வந்து என் பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு ஒரு பொய்யா ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் இது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அந்த சிறுமி வந்து நீதிமன்றத்தில் வந்து அது மாதிரி எதுவும் நடக்கலன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஆனாலும் மிகப்பெரியது, அவன் உள்ளே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் உள்ள சிறையில் இருந்தான். அந்த பொண்ணு வந்து சிறுமி வந்து அது மேலே ஏறிட்டு சொல்லலை, நான் அது மாதிரி சம்பவமே நடக்கலைன்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு. அந்த பொண்ணு சொல்லலைன்னா இது அந்த அப்பா தான் நிரூபிக்கணும். அப்பா தான் நிரூபிக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தோன்னா, எஸ்பி கிட்ட ஒரு கொடுத்த புகார்லாம் நாங்கள் சொல்லி இது இந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, ஏன்னா அவங்க மாமியார் வந்து இவனுக்கு எதிர்ப்பாக சொல்லியிருந்தாங்க. அவங்க மனைவி இவனுக்கு எதிர்ப்பாக சொல்லலை. மாமியார் தான் புகார் கொடுக்குறாங்க, பேத்தி இப்படி பண்ணிட்டான்னு அவங்களோட தூண்டுதலில் அவங்க புகார் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவர் வந்து அந்த சிறுமி எதுவும் சொல்லலை. ஆனால் இது மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, நிலத்தகராறு இருக்கும், என் குழந்தைய எப்படி கைப்பிடிச்சி எடுத்துட்டான்னு அதில் ஒரு 10% இருக்குது. அதில் முக்கியமாக இது மாதிரி சில விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க.